சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம தீபாவளிக்கு சூப்பரான ஒரு கடலை மாவு பருப்பி தான் பண்ண போகிறோம். இது ரொம்ப ஈஸி. நீங்கள் வந்து நமக்கு சமைக்கவே தெரியல அப்படின்னா கூட இதை தைரியமாக நீங்கள் பண்ணலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கடலை மாவு பருப்பிக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு நெய் போட்டுக்கலாம். இந்த முந்திரியை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி கலர் வந்தால் போதும், எடுத்துடலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கம்மியான தீயில வச்சுருங்க. நெய் காஞ்சிட்டு இருக்கும் போதே இந்த கடலை மாவை நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் தீயை நல்லா கூட்டி வச்சிடலாம். கூட்டி வச்சுட்டு இதை நல்லா வறுக்கணும். கொஞ்சம் கலர் மாறுற வரைக்குமே நம்ம வறுக்கணும். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். பாருங்க, கம்மியான தீயிலேயே கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வந்து வறுக்கணும். கொஞ்சம் கலர் மாறுற வரைக்குமே நம்ம இந்த கடலை மாவை வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் நான் 2 கப்பு கடலை மாவு எடுத்தேன். அப்போது சர்க்கரை வந்து 1.5 கப்பு எடுத்துருக்கேன். நல்லா அரைச்சி எடுத்துருக்கேன். சர்க்கரை கொட்டினதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதில் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி. ஏலக்காய் பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டம்ளர் பால் வச்சுருக்கேன். ஆனால் நம்ம கொஞ்சமாக ஊற்றி இதை கிண்டணும். கம்மியான தீயிலேயே வச்சு இதை வந்து நீங்கள் கிண்டணும். இந்த மாதிரி கிண்டிட்டு மறுபடியும் கொஞ்சமாக இப்படி பால் விட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி டைட்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் கிண்டிக்கங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து நெய் தடவிக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக நான் பொடிச்சு வச்சுருக்கிறேன், 4 கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதாம், அது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சுருண்டு வரணும். இந்த மாதிரி சுருண்டு வரும்போது நம்ம இந்த பாத்திரத்தில் எடுத்து போட்டுடலாம். இதுக்கு நீங்கள் வெல்லம் வேணுனாலும் வெல்லம் கலந்துக்கலாம், சர்க்கரை வேணும்னா சர்க்கரை கலந்துக்கலாம். இது உங்களோட விருப்பம்தான். ஒரு ஸ்பூன் வச்சு சரிசமமாக இதை நல்லா பரப்பி விட்டுக்கலாம். அது மேலே பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம வந்து போட்டுக்கலாம். பாருங்கள், பாதாம் போட்டுட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து முந்திரி வச்சுக்கலாம். சூப்பரான கடலை மாவு பருப்பி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப குயிக்காக முடிஞ்சிடும். ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு. இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ஈஸியான ஸ்வீட்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.